நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ ஏன் அதை செய்யற, உனக்கு அது வராது, அவனுக்கு என்ன வரும்னே கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது, இதுல மத்தவனுக்கு என்ன வரும்ன்றது மத்தவங்க எப்படி சொல்லணும். நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பா. அதை நம்ம பண்ணோம்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வளரனோ இல்லையோ சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சதை பண்றேன்னு நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் பண்ணணும்னு நினைச்சு வீட்டுல சொல்லுவாங்க, மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நினைச்சிருவாங்கன்னு பண்ணாம இருக்கிறவங்க ப்ளீஸ் பிரேக் அவுட். இன்னைக்கு இல்லைங்க, என்ன அடுத்த மாசம் இல்லைங்க, அதுக்கு அடுத்த மாசம் ஜாயின் பண்றவங்க கூட, அதுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன 4-5 மாசத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்க கூட அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, உங்க கையில தான் இருக்கு. நீங்க சின்சியரா பண்ணுங்க. ஓகேங்களா, எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்ம வந்து டிவி பாக்குறது, படம் பாக்குறது, காது குத்து கல்யாணம், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வெஸ்டேஜுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடலாம். வாழ்நாள் ஃபுல்லா, லைஃப் லாங் ஃபுல்லா இப்படியே பண்ண சொல்லல. ஏன்னா கொஞ்சம் நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கஷ்டப்பட்டீங்கன்னா, ஒண்ணு வேணும்னா ஒண்ணு இழந்துதாங்க ஆகணும். எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா அது எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு வெஸ்டேஜ்ல வெற்றி வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில வேலையை கொடுத்தாகணும், ஒரு சில கஷ்டம் நீங்க பட்டாகணும். அது நீங்க படமாட்டேன் ஆனா எனக்கு இது வேணும்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான், குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். சின்சியரா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இதுல மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய முடியும். அடுத்தடுத்த லெவல் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட அடுத்த லெவல் என்னங்கறத நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க இப்ப 5ல இருக்கீங்கன்னா 8, 8ல இருக்கீங்கன்னா 12.